ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது காரணமாக இருக்கிறதான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் அவருடைய காட்கூசி மினிஸ்ட்ரிக்காகவும் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் அதன் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறதான காரியங்களை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண விரும்புகிறார். அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியம் வாய்க்கும் விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி முதலாவதாக அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 2வதாக அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். மற்ற மனிதர்கள் வழியை பின்பற்றக்கூடாது. யார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு மனிதனை பின்பற்றி செல்லுகிறவர்களாய் அல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதில்லை. அவர்கள் தானாகவே ஏதோ ஒரு வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் நம்முடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் போல் செல்வோம் என்றால் அந்த வழி மரண வழியாய் போய்விடுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியை தேவாதி தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அவர் எப்பொழுதும் நம்முடைய வழியை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் போகிற வழியை யார் காண்பார் என்று சொல்லி. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வழியை எப்பொழுதும் காண்கிறவராயிருக்கிறார். பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கிட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே எந்த மனுஷனை பார்த்தாலும் அவருடைய வழியெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறதான வழியாய், கர்த்தரால் அருவருக்கப்படுகிறதான வழிகளாய் காணப்படுகிறது. தங்கள் வழிகளை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம்
1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது நகோமியுடைய வழியை சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்லெகேமிலே பஞ்சம் வந்து விட்டது என்று சொல்லி அவள் மோவாப் தேசத்துக்கு போனாள். அவள் தன்னுடைய சொந்த வழியிலே போனபடியினாலே அங்கே போய் தன்னுடைய கணவரை இழந்தாள், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்தாள். அவள் வெறுமையாக்கப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் ஒரு வழியை தெரிந்தெடுத்து செல்லும் பொழுது அந்த வழி கசப்பாய் மாறிவிடுகிறது, அது மாறாவாய் மாறிவிடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபை போல நான் போகிற வழிகளே கர்த்தரனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வழியில் நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த சங்கீதத்திலே 37:5 கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே காணப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது செல்வத்துக்கு மேலே இருக்கும், அவருடைய படிப்புக்கு மேலே இருக்கும், அவருடைய சாமர்த்தியத்துக்கு மேலே இருக்கும், அவருடைய பலத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். யோபு எல்லா சூழ்நிலையிலையும் அவனுடைய சம்பத்துகள் அழிக்கப்பட்டது, அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள், அவனுடைய சரீரத்திலே பலவீனம், ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அவன் சொரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம், அவன் சரீரத்தில் ஆரோக்கியமில்லை, தன்னுடைய மனைவியை அவனுடைய பார்வைக்கு விகற்பமாய் காணப்படுகிறதான ஒரு அனுபவம். இவைகளின் மத்தியிலையும் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது யோபுவை சும்மா விடவில்லையே. யோபுக்கு அவன் இழந்து போன சரீர சுகத்தை கர்த்தர் கொடுத்தாரே, அவன் இழந்து போன சம்பத்துகளை எல்லாம், ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தாரே, அவன் இழந்து போனதான பிள்ளைகளை தேவன் அவனுக்கு கொடுத்தாரே, அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை தேவன் 2 ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. எனவே அருமையானவர்களே, நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் விரும்பி இருக்கிறதான நன்மைகளை பெறுவதற்கு நாம் அவர் மேலே நம்பிக்கையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 4:5 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய
தாவீது சொல்லுகிறார், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லி தாவீதுடைய அனுபவம் அப்படித்தான் இருந்தது. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து அவர் மேல நம்பிக்கையாயிருந்தான். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் பண்ணின அபிஷேகம் பொய் அல்ல. ஒரு நாள் நான் கண்டிப்பாக தேசத்தின் மேல ராஜாவாவேன் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கையாயிருந்தான். அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த மாமனாய் காணப்பட்டதான சவுல் எழும்பி வந்து எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் இக்கட்டு நேரத்திலேயும் பாடுகளின் நேரத்திலேயும் அவன் சொல்லும் பொழுது எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று அந்த சூழ்நிலையிலேயும் தாவீதுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தராயிருந்தபடியினாலே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். தாவீதுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. தாவீதுடைய நம்பிக்கையை தேவன் தள்ளவே இல்லை. தாவீதுடைய நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சங்கீதம் 13:5 சொல்லுகிறார். தாவீது ஆண்டவருடைய கிருபையை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரை அவன் சார்ந்து கொண்டிருந்தான். எனவே வேதம் சொல்லுகிறது, அவர் மேல நம்பிக்கையாயிரு என்று சொல்லி சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். கடைசியில் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. ஒருவேளை இவ்வளவு நாட்களாக உங்கள் காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். பல விதத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கடன் பாரங்கள் மாறுவதற்கு வாசல்கள் திறக்காமல் இருந்திருக்கலாம். பல விதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கலாம். ஒரு வீடு கட்டுவதற்காக பல விதத்தில் முயற்சி எடுத்திருக்கலாம். ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே நின்ற நிலை. ஒருவேளை வீடை கட்டி முடித்து விட்டீர்கள், ஆனால் என்னால் அதை தேய்க்க பூச முடியவில்லை, ஒயரிங் பண்ண முடியவில்லை, என்னுடைய தேவைகள் பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அறகுறை வேலையோடு வீட்டில் குடி போய் கூட இருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண விரும்புகிறார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உலகத்தில் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண நம்முடைய முயற்சியால் முடியாது, சாமர்த்தியத்தினால முடியாது, நம்முடைய பிரயாசங்களினால் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவர் மேலே உங்கள் வழியெல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலேயும் உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22:16 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிரைசலாட் ஆபிரகாமிட்ட மகனை கேட்டார். உடனே போய் அந்த காரியத்தை செய்ய போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால காரியம் வாய்க்கும், அவரே பார்த்து கொள்ளப்படும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின்படி கர்த்தர் ஆபிரகாமுடைய காரியங்களை பார்த்து கொண்டார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொண்டார். எனவே அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் வாய்க்க போகிறதான நாளாய் மாறப்போகிறது. நீங்கள் பல விதத்தில் பிரயாசப்பட்டு காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். குறுக்கு வழியில் முயற்சி எடுத்து காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ரூத் 3:18 அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியமட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்துடைய காரியத்தை முடிப்பதற்கு ஒரு போவாசை தேவன் வைத்திருப்பார் என்றால், உங்கள் காரியத்தை முடிப்பதற்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, நித்திய கண்மலையாகிய போவாஸ் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது போல உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு
ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் சொன்னார்னா செய்வார், மனுஷன் சொன்னான்னா செய்ய மாட்டான். எனவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்கள் காரியத்தை வாய்க்கப்படணும், நான் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கிறேன், என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்புள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவதற்கு உன்னத தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவரே எங்கள் முயற்சியினால், எங்கள் பணத்தினால, எங்கள் பலத்தினால, எங்கள் சாமர்த்தியத்தினால முடியாத காரியத்தை உங்களால் வாய்க்க பண்ண முடியும். நாங்கள் உங்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பிள்ளை வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அன்று இஸ்ரேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடிக்கொண்டே தண்டாயுதமாகிய மண்வெட்டியை கொண்டு கிணறு தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். இதை எண்ணாகமம் 21:17 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் இதய கிணறிலே ஜீவன் தரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறார். அதனால் திருவசனம் என்கிற மண்வெட்டியால் மண் அகற்றுவோம், தூரெடுப்போம். ஆவியானவர் நம்மிலிருந்து ஊறி ஊறி பெருக வேண்டும், தேசமெங்கும் நதியாக பாய வேண்டும். இதுவே என் ஏக்கம். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தருநதியே தேவாவியே, ஜீவன் தருநதியே தேவாவியே. ஆவியானவரே ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும், ஊரெங்கும் பரவிடனும், நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம், திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூரெடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே
தேவாகியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர் ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர் ஜீவன் தரும் நதியே தேவாகியே ஜீவன் தரும் நதியே தேவாகியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர் தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர் எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர் எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர் பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன் பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினேன் ஜீவன் தரும் நதியே தேவாகியே ஜீவன் தரும் நதியே தேவாகியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே தேவாகியே